எங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்ஃபர்டிலிட்டிக்காக நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா ஒரு கருவிலேயே திருவுடைய மக்கட்பேறு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வழி. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு 95% இன்ஃபர்டிலிட்டி இருக்காது. 5% தான் ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 80% இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிராம்ஸ் வரும், காலெல்லாம் வீக்கமாக இருக்கும், சர்க்குலேஷன் இருக்காது, அங்கங்கே பெயின் எல்லாம் வரும், இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றில் வெயிட் ஏறுது இல்லைங்களா, அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் கம்ப்ரெஷன் இருக்கும். அப்போ அது ப்ரெக்னன்சி மசாஜ், அது முறையான நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயோடைய நிர்வாக இயக்குனர் வைத்தியகுரு சரவணாம்பிகை மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பராக இருக்கம்மா. ஓகே மேம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்ஃபர்டிலிட்டிக்காக நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா ஒரு கருவிலேயே திருவுடைய மக்கட்பேறு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வழி. அப்படி கருவிலேயே திருவுடைய மக்கட்பேறுனா என்னன்னா, அம்மா அப்பா ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா குழந்தை ஆரோக்கியம். அதுலேயும் ஸ்பிரிச்சுவலாக அவங்க மைண்ட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதில் வந்து நல்ல மகான்கள் தான் வந்து பிறப்பாங்கன்னு நம்ம சித்தர்களை எழுதி வச்சுருக்காங்க. அதனால எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே அது எங்களுக்கு குரு சொல்லி கொடுத்தது, அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதில் வந்து 260 குழந்தைங்க வந்து பிறந்திருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா நார்மல் டெலிவரியா இது வந்து அலோபதியில் போய் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. கன்சீவ் வந்து இங்கே ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அலோபதியில் தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தை பிறக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கும் அதே தான் ரூட் காஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அம்மா அப்பா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பாரு ப்ரெஷர். அவங்க எல்லாம் இப்போ ஐடி எல்லாம் நிறைய பாருங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு 95% இன்ஃபர்டிலிட்டி இருக்காது. 5% தான் ப்ராப்ளம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 80% இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஃபுட்டு, அவங்க லைஃப் ஸ்டைலு, தூங்குறதே கிடையாதுங்க. எல்லாம் பரபரன்னு லேட்டாக திருமணம் பண்ணுறது. ஸோ ஒரு ஏதோ தேடுதல் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுறேன், லேட்டாக திருமணம். அதுக்கப்புறம் உணவு முறைகள், உடற்பயிற்சியின்மை, அப்புறம் பிடிச்சதை சாப்பிட்டு இந்த மாதிரி ஆகி என்னன்னா ப்ரெஷர் வேறு, மென்டல் ப்ரெஷர் வேறு எல்லாத்துக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் குழந்தைன்னு அவங்க போகும்போது இந்த நிறைய பிசிஓடிகள், அப்புறம் ஆண்களுக்கு பவுன்ஸ் கவுண்டிங் கம்மியாக இருக்கிறது, ஃபைப்ராய்ட் இஷ்யூஸு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதனால் அவங்க என்ன நிறைய சஃபர் ஆயிடுறாங்க. சில டைமில் வந்து இதெல்லாம் போய் ரெடி ஆகிட்டு ஐவிஎஃப்ல போயினா கூட அந்த மைண்ட் வந்து ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கனால அது கூட சப்போர்ட் பண்ணுறதில்ல. அப்போ நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே ஒரு 21 நாள் தங்க வச்சு முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு புரிய வைக்கிறேன். என்னென்ன உடற்பயிற்சி இல்லாமல் மனசு எப்படி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய டிப்ரெஷன். ஒன்று குழந்தை அதுக்காக லேட்டாக பண்ணுறாங்க, எல்லாம் உணவு முறையில் தப்பு பண்ணிடுறாங்க, உடற்பயிற்சி இல்லை, மென்டல் ப்ரெஷர் இது ஓகே. ஆனால் என்னென்னா 4 பேர் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அது ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. அப்போ பீரியட்ஸ் வரத்துக்கு டேட் வரத்துக்கு முன்னாடியே அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா டென்ஷன் ஆயிடுறா, இந்த மாதம் இருந்துருமா. அப்போ அதில் ஒரு ஹீட் ஆகி அதுவும் என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு ஒரு வாரி நிற்கிறதுனா கூட கழிவு வெளியாகிடுது. அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? அப்போ 2 பேரும் கணவன் மனைவிக்கு உட்காரு கவுன்சிலிங் கொடுக்குறோம், உணவு முறைகளை சொல்லித்தரோம், தெரப்பி கொடுத்து அந்த கழிவுகள்லாம் வெளியாகிறோம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அதையும் முறையாக ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா, நேச்சுரோபதி தெரப்பி, சித்தாழ்வார்மா எல்லாமே கொடுத்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து அவங்களுக்கு முறையாக தினம் கொடுக்க அப்புறம் தினம் பேசி 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 அவங்கள வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்க குழந்தை அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு, குழந்தையே லைஃப் இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். அப்போ உடம்பு நல்லா இருந்து நம்ம பஞ்சபூதம் சூப்பராக இருந்தால் அந்த என்ன வேணாலும் குழந்தை வந்து உருவாயிரும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வந்து மைண்ட் லெவல் ட்ரைனிங் கொடுக்கும்போது அது சில பேருக்கு 3 மாதத்தில் உருவாயிடுது, சில பேருக்கு 6 மாதத்தில் உருவாயிடுது, சில பேருக்கு 1 வருஷத்தில் ஆகுது. அந்த பாடியோட நேச்சுரல் அவங்க இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி உருவாகுது. இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே வந்து நிறைய பேர் வராங்க, நிறைய பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரெக்னன்சி ஆயிட்டா ப்ரெக்னன்சி மசாஜ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் 8 மந்த்ஸ்லேருந்து மசாஜ் கொடுக்குறோம், வீக்லி ஒன்ஸ். அது ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அது எப்படி மேம் ப்ரெக்னன்சி மசாஜ் புதுசாக கேள்விப்பட்டேன். ப்ரெக்னன்சி மசாஜ்னா எல்லாத்துக்கும் அந்த ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிராம்ஸ் வரும், காலெல்லாம் வீக்கமாக இருக்கும், சர்க்குலேஷன் இருக்காது,
இருக்காது, அங்கங்க பெயின் எல்லாம் வரும், இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றுல வெயிட் ஏறுது இல்லைங்களா, அப்போ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் கம்ப்ரெஷன் இருக்கும். அப்போ அது பிரெக்னன்சி மசாஜ், அது முறையான நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து முறையா செஞ்சு மசாஜ் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்போது அந்த கிராம்ஸ் பிடிக்கிறதுலாம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ பிரசவம் சுகப்பிரசவத்துக்கும் நிறைய யோகா கொடுக்குறோம், முத்திரைகள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், அந்த பயம், ப்ரெக்னன்சினா ஒரு பயம்லாம் இல்லாமல் பண்ணுறோம். ஸோ குழந்தை பிறக்கும் போது அந்த தைரியமாக இருக்கிறாங்க. ஸோ பிறந்த பிறகு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நிறைய பேத்துக்கு அது நார்மல் டெலிவரியும் ஆகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ரொம்பவே நல்ல விஷயம் மேம். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐவிஎஃப் தேடி போகிறாங்க. உங்களுக்கு குழந்தையே வந்து ஐவிஎஃப் மூலமாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அப்படி கிடைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு முட்டையே ஃபார்ம் ஆகலை, உங்களுக்கு பீரியட்ஸே ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் போனவங்கள திரும்பி கொண்டு வர்றது எப்படி மேம் பாசிபிளா? ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, எவ்வளோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்க என்னால முடியல அப்படின்னாக்க, இதுக்கும் எங்களுக்கு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப இதை ஃபாலோ பண்றதுக்கு ஏஜும் இல்லை, எங்களுக்கு ஐவிஎஃப்ல தான் பண்ணணும், ஆனா ஐவிஎஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னும் எங்ககிட்ட வராங்க. அப்படி வரும்போது நாங்க முதல்ல அதுக்கு உடம்பை ரெடி பண்றோம். மைண்டையும் உடம்பையும் ரெடி பண்ணி கொஞ்சம் சர்க்குலேஷன் கொடுக்கும்போது அவங்க உடனே அதுலேயும் சக்ஸஸ் ஆகுது. அந்த மாதிரியும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாரும் ஏஜ் ஆனனால நிறைய இப்போ எனக்கு உடனே வேணும், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, இனிமே வெயிட் பண்ண மாட்டோம், இமீடியட்டா வேணுன்றதுக்காக ஐவிஎஃப் போறாங்க. ஸோ அப்போ அதுக்கும் சில பேருக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மைண்ட்ல ப்ரெஷரு, ஒர்க் லோடு, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, கழிவுகள் சரியா வெளியேறல. இப்போ அதுக்கும் நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி பண்ணும் போதும் அது அலோபதி டாக்டர்ஸும் எங்ககிட்ட அனுப்புறாங்க. இந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகுது. இப்போ வந்து பாருங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க கூட உடம்பு நல்லா ஃபாலோ பண்றதுல அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கூட இங்கே வராங்க. அவங்களும் இந்த தெரப்பியெல்லாம் எடுத்து ஃபுட்டு, லைஃப் ஸ்டைலு முதல்ல அவங்களுக்கு ரூட் காஸ்ட்டை சொல்லி கொடுத்துட்றோம்மா. வந்ததுக்கு காரணம் நீங்க தான், இதை சரி பண்றதுக்கும் நீங்க தான் சொல்லி கொடுத்துரும். இருக்கிற ஸ்டோரேஜை வெளியாக்குறது மட்டும்தான் எங்களோட வேலை. கழிவுகளை வெளியேற்றி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் எங்களோட வேலை. அதுக்கு என்ன சாப்பிடணும், எப்படியெல்லாம் மருந்து எடுத்துக்கணும், இதை மட்டும் தான் சொல்றோம். மற்றபடி ஃபாலோ பண்ண போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் முறையாக சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம என்னென்ன தப்பு பண்ணிடுறோன்னு அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க ஒரு ஸ்லாட் போட்டு அதுக்கு ஒரு நான் சொல்லுவேன், உங்களுக்கு இப்போ வந்து இன்ஃபெர்டிலிட்டின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையே வேண்டாம், நீங்க இப்போ உங்களை சரி பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்க சரி பண்ணாம ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அது வந்து ஏதாவது ஒரு குறையா இருந்தாலோ, ஹைப்பர் ஆக்டிவிட்டி சைல்டா இருந்தாலோ, டவுன் சிண்ட்ரோமா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போ முதல்ல யார் ரெடி ஆகணும்? இப்போ உங்களுக்கு அது இறைசக்தி ரெடி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நினச்சிக்கோங்க. அப்போ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகி மைண்டும் பாடியும் 2 பேரும் சூப்பராக ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியான பிறகு தானாக ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னா இது தேவைப்பட்டதை நீங்கள் ஐவிஎஃப்ல போகிறவங்களா இருந்தால் அதுக்கு கூட போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் முறையாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும். ஓகே மேம், இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப கட்டம் வந்து இந்த பிசிஓடி, கர்ப்பப்பையில கட்டி, நீர் கட்டி அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி நம்ம இது பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்பயே பெண்களுக்கு வந்துடுதுமா. என்ன காரணம் அப்படின்னாக்க, பெண்கள் எப்பயுமே கம்மியான சாப்பாடு, தன்னை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கும் படிப்பு ஜாஸ்தியாக படிப்பாங்க. ஏன்னா நிறைய படிக்கணும், எல்லாத்துலேயும் நல்லா முதன்மையாக வரணும்னு பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நைட் லேட்டாக தூங்கி ரொம்ப நேரம் படிச்சுட்டு நிறையா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்காமல், அப்போ அந்த சூடு ஏறுது, மூளை நிறைய எவ்வளோ ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு யூட்ரஸ் வந்து தாக்குது. அப்போ பண்ணும்போது அந்த யூட்ரஸில் வந்து பிசிஓடி, இந்த ஃபைப்ராய்டு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது, வெள்ளப்படுறது இதெல்லாம் ஆகுது. ஸோ அப்போந்தே உணவுகள், சின்ன வயசுலேருந்தே உணவுகள் கரெக்டாக சாப்பிட்டு அந்த உடற்பயிற்சி பண்ணி நேரத்தில் தூங்கினாங்கன்னா இதெல்லாம் வரது குறையும். வந்த பிறகும் இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ப்ராப்பராக கிளியர் பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மேம் இந்த பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் வரும்போது அது சைடு எஃபெக்ட்ஸ் தான் வந்து நிறைய உடம்பு வெயிட் போட்டுருது, ஹேர் ஃபால் ஆயிடுது, முகத்துலலாம் முடி வளருது, அதெல்லாம் எப்படி மேம்? அது ஹார்மோன்ஸ்னால முகத்துல முடி வளருது, இதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் தான். நம்ம கரெக்டான லைஃப் ஸ்டைல் வாழாதனால அப்போ ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. அப்போ முறையான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து முதல்ல உள்ள இருக்க ஆர்கன்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிப்படியா நம்ம முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதெல்லாம் கிளீன் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஹார்மோன்ஸும் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபால்ஸு இதெல்லாம் ஸ்டெப்பாக குறையும். அப்போ ஹேர் ஃபால்ஸ் எதனால வருது? அதுக்கு என்ன கம்மியாக இருக்குது? ஹீட்னால கொட்டுது, டென்ஷன் ஆனால் கொட்டுது, கவலைப்பட்டா கொட்டுது, ஒழுங்காக சாப்பிடலாம் கொட்டுது, ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலைன்னா கொட்டுது,
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை முறையாக ஃபாலோ பண்ணணும். நல்லா மசாஜ் கொடுக்கணும், நல்லா மசாஜ் கொடுத்து கொஞ்சம் ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி குளிக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். முறையான மூலிகை எண்ணெய்கள், நெல்லிக்காய் எண்ணெய், இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் இருக்குது. அந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் நம்ம ரெகுலராக தடவும் போது அதுலேயும் ரிசல்ட் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? இந்த உடல் எடைக்கு என்ன மேம் பண்றது? பிசிஓடிக்கு முக்கிய காரணம் உடல் எடையும் சொல்றாங்க. அப்போ உடல் எடைன்னா பிசிஓடிக்குன்னா தைராய்டும் இருக்குமா அவங்களுக்கு. அப்போ அந்த தைராய்டுக்கும் அதுக்கும் காரணம் அதுதான். நான் எல்லாமே சொல்கிறேன்னா மனது தான் மெயினாக, அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும். அதுக்கு முறையான பயிற்சி ஸ்கூல் காலகட்டத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து நம்ம யோகா, பிராணாயாமம், ஹாப்பியாக மைண்டை வச்சுக்கிட்டே எப்படி லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது, ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி சாப்பிடணும்னு அந்த பீரியடே அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்க முறையாக பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். வந்துருச்சு அப்படின்னா வந்ததுக்கு நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உணவு முறைகள், நம்ம தெரப்பி முறைகள் இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து உடற்பயிற்சிலாம் செய்யும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக பரிபூர்ண ட்ரீட்மெண்ட் இருக்குமா. இந்த ஜங்க் ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்றாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில். அது வந்து என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியாது, நான் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரியான விஷயம்? இப்போ வந்து சாப்பிடவே முடியாதுன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5 பாக்கெட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா கொஞ்சம் எடுத்துக்கலாம்ல, இல்லைங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக அதை கொடுத்தா அந்த டிவி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியல, பேசிக்கிட்டு சாப்பிடும் போது எவ்வளோ உள்ளே போகுதுன்னு தெரியல. அதை விட்டு சாப்பிடுங்க, ஏதாவது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்கன்னா அதில் பாதிப்பு இருக்காது. நிறைய அதை எடுக்க ஆரம்பிக்கும் போது அதில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷனும் ஜீரணமாகாத தன்மை இருக்குதுன்னா உடலில் போய் பாதிக்குது, குடலை போய் பாதிக்குது, அல்சர் ஆகுது, இதெல்லாம் வருது. ஸோ இப்போ அதை அவேர்னஸும் கொடுத்துட்டு டேஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் எடுத்துக்கோ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்றத அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் அப்போ அம்மாமார்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், அம்மா அப்பாவுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவேர் வந்துடும். இப்போ சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட லிமிட்டாக எடுத்துப்பாங்க. நிறைய அதுலேயே ஃபோக்கஸ், ஏன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கறனால அதுலேயே ஃபோக்கஸ் போகிறாங்க. அப்போ அதை அவேரம் கொடுக்கும்போது இது நடந்துடும், வேணா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, ஒரு பீஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிருமா. இந்த குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் வந்து விதை இல்லாத பழத்தை சாப்பிடக்கூடாது, விதை இல்லாத பப்பாளியும் சாப்பிடக்கூடாது, குழந்தை பிறக்கிறது பாதிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே பாதிக்குமா, பாடியில தான் பாதிக்கும். இப்போ ஏதோ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணா பின்னான்னு சாப்பிடுவாங்க, குழந்தை உருவாயிரும். சில பேர் பார்த்து சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வராது. ஸோ இது வந்து பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்து இருக்குமா, சரிங்களா? அப்போ இப்போ கிடைக்கிறதுல நம்ம என்ன தேடி, சிலதில் விதை இருக்குது, சிலதில் விதை இல்லை. இப்போ இருக்க ஃபுட்டே லைஃப் ஸ்டைலே வரக்கூடிய எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டு தான். இப்போ அதில் ஒரு 50% தான் நமக்கு சத்தா போகுது. அப்போ இதில் நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டாக பார்த்து அதில் எதுலாம் நல்ல சீடு உள்ளதாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம முறையாக சாப்பிடும்போது அதுலேயும் பலன் கிடைக்குமா. நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஃபுட் ஹேபிட் பற்றி சொல்லுங்களேன். காலையில் நேரத்தில் தூங்கிட்டுமா, நைட்டு ஒரு 10 o'clockலாம் படுக்க போயிடுவேன். காலையில் நேரத்தில் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். நான் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயில் புல்லிங் பண்ணுவேன். ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் யோகா பிராணாயாமம் 1 மணி நேரம் பண்ணுவேன். வெயிலில் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு வாக் பண்ணுவேன். வாக் பண்ணிட்டு வந்துட்டு, ஏன்னா வைட்டமின் டி தேவை இல்லையா, வாக் பண்ணிட்டு வந்துட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெண்பூசணி ஒரு ஸ்லைஸும் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காய் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து காலையில் நான் குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நைட்டே வந்து ஒரு 25 பாதாம் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 9 மணிக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாதாமை போட்டு உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அடித்து நாட்டு மாட்டு பால் அதில் ஒரு டம்ளர் பாலில் அந்த பாதாம் மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிடுவேன். இதுதான் காலையில் உணவு. ஸோ ஹெல்த்தியான ரிச் ஃபுட்டாக சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட் கேரட்டை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக எடுத்து அரைச்சி வடிகட்டிட்டு அதில் ஆப்பிளை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டு அதையும் அடித்து அது ஒரு டம்ளர் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஃபுட்டு, மில்லட் ரைஸு, ஒரு சப்பாத்தி, அதுலேயும் சப்பாத்தியில் வெண்பூசணி சப்பாத்தி, முருங்கைக்கீரை சப்பாத்தின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக அதை கூட சாப்பிட்றேன். ஒரு பொரியல் எடுத்துக்கிறேன், ரசம், ஏன்னா புளிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடம்புளி தான். ஸோ இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றேன். மோர் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மதியானம் வந்து ஒரு 3லேருந்து 3:30 மணிக்கு மாதுளை ஜூஸு, 2 மாதுளையை போட்டு அடித்து வடிகட்டி அதை மட்டும் கொடுக்குறேன். எது சுகர் எதுவுமே சேர்த்திக்கிறதுல. இதை ஃபாலோ பண்ணுறேன். சாயந்தரம் 5:45லேருந்து 6க்குள்ளார ஈவினிங் வந்து அந்த மில்லட்ஸில் ஏதாவது இட்லி, தோசை, இல்லைன்னா கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ லைஃப் ஸ்டைலும் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் எல்லாத்துக்கும் டீச் பண்ணுறேன். இது ஏன் பாடிக்கு ஒத்துக்குது, ஒரு பாடிக்கு என்ன ஒத்துக்குதோ அதே மாதிரி நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ அந்த 21 நாள் தங்குறவங்களுக்கும் நீங்கள் இந்த
இந்த மாதிரி இந்த மாதிரி தான் கொஞ்சம் சொல்லி தருவோம், இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். எல்லாமே கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்கு. இது நான் எல்லாம் சொல்றதை மட்டும் நான் செய்யறதில்ல, சொல்றதை செய்யறேன், செய்யறத வாழ்றேன். இது அப்படியே மற்றவங்களுக்கும் சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். ரொம்பவே நல்ல விஷயம் மேம். உங்களுக்கு நீங்க மட்டும் அதோடைய இது பலன் அனுபவிக்காம ஆமா. மத்த எல்லாருக்குமே நீங்க அதை நிச்சயமா, சொல்றீங்க. நிச்சயமா. ஓகே மேம், இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்க போற ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னா என்னவா மேம்? எல்லாரும் முதல்ல நான் எல்லாரையும் தன்னை நேசிக்கிறதுக்கு சொல்லித்தரேன்ப்பா. ஏன்னா எல்லாரும் நம்மளை எல்லாரும் மற்றவங்க லவ் பண்றோம். பிள்ளைங்கள, மற்றவங்க எல்லாரையும், குழந்தைங்க, அடுத்தவங்கள தான் நம்ம நேசிக்கிறோம். அம்மா நேசிக்கல, வீட்டுக்காரர் நேசிக்கல, ஃப்ரெண்டு நேசிக்கல, அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். முதல்ல நம்மளை நேசிச்சாதான் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ அப்போதான் அதை வந்து என்ன சாப்பிட்றோமா, நேரத்துக்கு தூங்கணுமா, இந்த உடம்பு நமக்காக தானே வந்திருக்கு, இது நம்ம எங்கன்னா போகணுன்னாலும் இதுதானே ஒத்துழைப்பு கொடுக்குது. அப்போ உலகத்திலேயே முதல் சிறந்தது நம்ம உடம்பு தானே. அவங்கள நம்ம லவ் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் நேரத்துக்கு கொடுக்கணும், அவங்கள எப்படி கரெக்டாக வச்சுக்கணும்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம மற்றவங்களும் நம்ம ரொம்ப நல்லா நேசிக்க முடியும், நம்மளையும் நேசிக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த உடம்புக்கு நீங்கள் கவனிச்சுக்கும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமாகும். பிரச்சனை வந்தபோது பயத்தில் தான் கவனிக்கிறோம். அது பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பத்தில் கவனிச்சிட்டாலும் பிரச்சனை வந்த பிறகு கூட அதை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு உங்களை நேசிச்சு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால முதல்ல எல்லாரும் உங்களை நேசிங்க, இந்த உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிங்க, உங்களுக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்குங்க. ஆரோக்கியமாக தான் மாபெரும் சொத்து. அந்த ஆரோக்கியத்தை ரொம்ப அற்புதமாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் என்ன வேணாலும் சாதிச்சிடலாம். இதை தான் நான் டிப்ஸாக சொல்கிறேன். சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் வந்து குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமா ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி மேம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நேர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.